அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். குரோதி வருடம் வைகாசி மாதம் 8ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, வளர்பிறை 21/5/2024, திரையோதசி திதி மாலை 5:40 வரை. அதன் பிறகு சதுர்த்தசி திதி. சமநோக்குள்ள சுவாதி நட்சத்திரம் இன்று முழுவதும் உள்ளது. சித்த யோகம் இன்றைய நாளில் முழுவதுமாக இருக்கிறது. நல்ல நேரம் காலை 8 மணியிலிருந்து 9 மணி வரை, நண்பகல் 12 மணியிலிருந்து மதியம் 1 மணி வரை மற்றும் இரவு 7 மணியிலிருந்து 8 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரக நிலை: ரிஷப லக்னம், லக்னத்திலேயே குரு பகவானுடன் சூரியன் சுக்கிரன், கன்னியில் கேது, துலாத்தில் சந்திரன், கும்பத்தில் சனி பகவான், மீனத்தில் செவ்வாயும் ராகுவும், மேஷத்தில் புதன். இன்று என்ன செய்யலாம்? கடன் தீர்க்க, வழக்குகள் பேசி முடிக்க, மருந்துண்ண, மூலிகைகள் சேகரிக்க, பணியாட்களை விடுவிக்க, அரசு அதிகாரிகளை சந்திக்க நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதை விட உன்னுடைய உணர்வுகளுக்கு முதலில் முக்கியத்துவம் கொடு. ஏனென்றால் உன் வாழ்க்கை தீர்மானிப்பது உன்னுடைய உணர்வுகளே தவிர உறவுகள் அல்ல. ஆமாங்க, இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு முதல்ல நாம் யார், நமக்கு என்ன தேவைப்படுது, நம்முடைய பலம் எது, நம்முடைய பலவீனம் எது, நாம் எந்த வகையில் முன்னேற முடியும், நம்முடைய உள்மனசு முதல்ல நமக்கு என்ன சொல்லுது, அது எப்படி நம்மளை வழிநடத்தி கொண்டு போகுது அப்படிங்கிறதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்போதும் உள்மனசு சொல்லக்கூடிய உணர்வுகளை உணர்ந்து கொண்டு அதையே வழிகாட்டியாக எடுத்துக்கொண்டு வெற்றி பெற்று காட்டுபவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு நிம்மதியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசியை நேருக்கு நேராக சந்திரன் பார்த்துக்கிட்டே இருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால தொட்ட காரியங்கள் எல்லாமே சுலபமாக நிறைவேறும். ராஜதந்திரமாக சில முடிவுகளெல்லாம் எடுப்பீங்க. உங்கள் ராசிக்குள்ளார புதன் உட்கார்ந்துருக்கிறதுனால பழைய நண்பர்கள், சொந்த பந்தங்கள் அவங்கெல்லாம் தேடி வந்து பேசுகிறதுக்கான சூழல் இருக்குதுங்க. 2ஆம் இடத்துல 3 கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க. குரு, சூரியன், சுக்கிரன்னு 3 கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறதுனால சாதுரியமான பேச்சால் இன்னைக்கு நீங்கள் சாதிச்சு காட்டுவீங்க. எதிர்பார்த்த தொகையும் இன்னைக்கு கைக்கு வரும். எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் உண்டு, சந்தோஷமும் உண்டுங்க. அதோடு மட்டும் இல்லாமல் விலை உயர்ந்த பொருட்களும் இன்றைய தினத்தில் நீங்கள் வாங்குவீங்க. அதோடு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஆதரவாக கேது பகவான் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் வியாபாரத்தில் தொழில் போட்டிகள் இருந்தாலும் அதையும் தாண்டி இன்னைக்கு உங்களுக்கு லாபம் வரும். உத்தியோக வகையில் இருக்கக்கூடிய தொந்தரவுகள் அதெல்லாம் சரியாகும். கணவன் மனைவிக்குள்ளேயும் அந்யோன்யம் அதிகரிக்குங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் தொட்ட காரியங்கள் துலங்குங்க. எல்லா வகையிலும் நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷப ராசிக்காரர்களே, ஆமையை ரோட்டில் விட்டு அதனுடைய வேகத்தை குறை கூறுவது கூடாது. அதையே தண்ணீரில் விட்டுவிட்டால் அதை பிடிப்பது நம்மால் முடியாது. எதுவுமே இருக்கின்ற இடத்தில் இருந்தால் எல்லாமே வெற்றிதான். ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் இடம்பொருள் ஏவலறிந்து செயல்படுவீங்க. யாரை எந்த இடத்துல வைக்கணும், எப்படி பயன்படுத்தணும், எப்படி பேசினா எல்லாம் சரியாக வருங்கிற சூட்சுமத்தை புரிந்து கொண்டவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. 6வது வீட்டில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால ரொம்ப நாளாக இழுபறியாக இருந்து வந்த வேலைகள் அதெல்லாம் இன்னைக்கு நல்ல விதத்தில் முடியும். பணவரவும் இன்னைக்கு திருப்திகரமாக இருக்கும். எல்லா வகையிலும் இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டு.
கோர்ட்டு கேஸு அலைச்சல் அந்த மாதிரி இருந்த விஷயங்களில் இப்போ நாங்கள் ராசியாக பேசிக்கிறோம், நாங்களே பேசி தீர்த்து ராசியாக போய்க்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் நடக்குங்க. எதிரிகளாக இருந்தவங்க இப்போ அவங்க தவற உணர்ந்து உங்ககிட்ட நட்பு பாராட்டுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. எல்லா வகையிலும் இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் உண்டு, சந்தோஷமும் உண்டு. விலை உயர்ந்த பொருட்கள் இன்றைக்கி நீங்கள் வாங்குவீங்க. வண்டி வாகனம் புதுசு வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வியாபாரத்திலேயும் இன்றைக்கி உங்களுக்கு லாபம் நல்லா இருக்குதுங்க. திடீர் பணவரவெல்லாம் இன்றைய தினத்தில் உண்டு. புது வாடிக்கையாளர்களும் வருவாங்க. அதே மாதிரி உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் சரியாகி உத்தியோகத்திலையும் இன்றைக்கி நீங்கள் நிம்மதியாக இருப்பீங்க. சுக்கிரன் உங்களுக்கு சாதகமாக உட்கார்ந்துருக்கிறார். உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசியில் வந்து உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால இன்றைய தினம் எல்லா வகையிலும் ஆரோக்கியம் அதிகரிக்குங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகமாகுங்க. அதே மாதிரி வியாபாரமும் லாபம் தரும், உத்தியோகமும் நல்லா இருக்குங்க. எல்லா வகையிலுமே வெற்றியும் உண்டாகுங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ஓரளவு சுமாராக இருக்குது. ஆனால் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டதெல்லாமே துலங்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, உன் தவறை மறைக்க மற்றவரை தீயவராக சித்தரிக்காதே. தவறுகள் திருத்தப்படும் போது நீ தனிமரமாவாய். ஆமாங்க, அதனால தாங்க அடுத்தவங்களை மட்டம் தட்டியெல்லாம் உங்களை நீங்கள் பெருமைப்படுத்திக்க மாட்டீங்க. நீங்கள் எவ்வளோ படிச்சிருந்தாலும், பெரிய பதவியில் இருந்தாலும், ஏகப்பட்ட பணம் சம்பாதிக்கிறவராக இருந்தாலும் நீங்கள் எப்பொழுதுமே அதிகமாக வெளியில் காட்டிக்க மாட்டீங்க. அதிகமாக உங்களுடைய பெருமைகளை சொல்லிக்கொள்ளவும் மாட்டீங்க. ஆமாங்க, அதனால தாங்க அடுத்தவங்களை எப்பொழுதுமே குறை சொல்லாமல் தன்னை மட்டுமே பார்த்து கொண்டு தன்னுடைய நிறையுறைகளை தானே திருத்தி கொண்டு மற்றவர்களுக்கு முன் உதாரணமாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு சாதகமாக உங்கள் ராசிநாதன் புதன் 11ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறார். லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால நல்லதெல்லாம் நடக்கும். எதிர்பார்த்ததெல்லாமே சீக்கிரமாகவும் முடியும். பணவரவும் திருப்திகரமாக இருக்குங்க. பூர்வ புண்ணியாதிபதி சுக்கிரன் 12ஆம் இடத்துக்குள்ளார ஆட்சியாக வந்து உட்கார்ந்துட்டார். அப்படி இருக்கிறதுனால வீடு மனை வாங்கிறது விற்கிறது அதெல்லாமே சாதகமாக இருக்கும். பழைய வண்டியை கொடுத்துட்டு புது வண்டி வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எல்லா வகையிலுமே உங்களுக்கு செல்வாக்கும் அதிகரிக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி எல்லா வகையிலுமே லாபம் இருக்குது. வாடிக்கையாளர்களும் அதிகமாக வருவாங்க. உத்தியோகத்திலையும் உங்கள் கைதாங்க ஓங்கி இருக்குங்க. உங்களுடைய ராசிக்கு சாதகமாக செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால வெளிமாநிலம் வெளிநாட்டு தொடர்புள்ள நிறுவனங்களில் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இருக்கிற உத்தியோகத்தில் இடமாற்றம் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் உண்டாகுங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் இருக்கும். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடகராசிக்காரர்களே, இன்றைய நாளை சிறப்பாக பயன்படுத்தி வாழ கற்றுக்கொள். ஏனென்றால் நாளை விதிகளின் கைகளில் இருக்கிறது. ஆமாங்க, இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு கண்ணுக்கு முன்னால் இருக்கக்கூடிய கடமைகளை முதல்ல நல்ல விதத்தில் பண்ணி எல்லா வகையிலும் ஜெயிப்போம். நாளைய நாளை நாளைக்கு பார்த்து கொள்ளலாம். இன்றைய நாளை சிறப்பாக பயன்படுத்துவோங்கிற செந்நெறியோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் சந்திரன் 4ஆம் இடத்துல பலமாக உட்கார்ந்துருக்கிறாருங்க. தொட்ட காரியங்கள் எல்லாமே இன்னைக்கு சுலபமாக நிறைவேறும். உங்கள் வார்த்தையில் உங்கள் பேச்சில் ஒரு கம்பீரம் இருக்குங்க. ஆளுமைத்தன்மை இன்னைக்கு உங்களுக்கு அதிகமாகுங்க. தொட்ட காரியங்கள் எல்லாமே வெற்றி அடையுங்க. அதே மாதிரி வீடு மாறுறது அல்லது வண்டி பழசு கொடுத்து வாங்கிறது புதுசு, இந்த மாதிரியான முயற்சிகள் அதற்கான திட்டம்
திட்டங்கள் அதெல்லாம் நிறைவேறத்துக்கான வாய்ப்பு இருக்குது. வீடு வாங்கிறதுக்கு, வாகனம் வாங்கிறதுக்கு, புதுசாக பேங்க் லோனுக்கும் நீங்கள் முயற்சி பண்ணலாம், கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அரசு காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அதுவும் சாதகமாக முடியுங்க. லாபஸ்தானத்தில் சூரியன் குரு பகவானுடன் சுக்கிரனும் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால வியாபாரம் இன்னைக்கு அமோகமாக இருக்கும். எதிர்பட்டது எல்லாமே இன்னைக்கு வெற்றியடையும். வியாபாரத்தில் அதிக அளவு லாபம் எல்லாமே கிடைக்குங்க. வாடிக்கையாளர்களும் அதிகமாகவும் வருவாங்கங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைய நாள் அற்புதமாக இருக்கும். ஏன்னா 4ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிற சந்திரன் 10ஆம் இடத்தை பார்க்குறாருங்கிறதுனால எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி உண்டு, சந்தோஷமும் உண்டு. உயரதிகாரிகளும் உங்களை பாராட்டி பேசுவாங்க. கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் உண்டு. அஷ்டமத்து சனிங்கிறதுனால அப்பப்போ கொஞ்சம் வாக்குவாதமும் உண்டு. பிள்ளைகளால் நிம்மதியும் உண்டுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. ஆனால் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெளிர் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, பூமிக்கு அடியில் இடம் பிடிக்க பூமிக்கு மேலே நடக்கும் போராட்டம்தான் வாழ்க்கை. ஆமாங்க, வாழ்க்கைன்னு பார்த்தா கடைசியில் அவ்வளவுதான் அப்படின்னு சித்தர்கள் சொல்லிக்கொள்வதெல்லாம் உண்டுங்க. ஆனால் நீங்கள் உங்களை பொறுத்த வரைக்கும் பூமிக்கு மேலே நாம் வாழும் காலத்தில் ஏதாவது ஒன்று நாம் சாதிச்சுட்டு போகணும். நம்மால் ஒரு 4 பேர் பலனடையணும். நாம் போன பிறகும் கூட நம்மளை நினச்சி பார்க்குற அளவுக்கு அவங்களுக்கு ஏதாவது நம்ம நல்லது செய்யணும், வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக இருக்கணுங்கிற நல்ல எண்ணங்களுடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக இருக்குது. தைரியஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. தடாலடி முடிவுகளெல்லாம் எடுப்பீங்க. பணவரவு உண்டு, செல்வாக்கு அதிகரிக்கும். எல்லா வகையிலுமே இன்னைக்கு உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க. தள்ளிப்போன காரியங்களெல்லாம் விரைந்து முடியுங்க. அதே மாதிரி ஊர் பக்கமெல்லாம் உங்களுக்கு மரியாதை கூடிட்டு இருக்கும். சொந்த ஊரில் நடக்கிற விழாவில், கோவில் விழாக்களில் முதல் மரியாதையும் உங்களுக்கு கிடைக்குங்க. ஆனாலும் 8ஆம் இடத்துல செவ்வாய் மறைஞ்சு கிடக்கிறார். அப்படி இருக்கிறதுனால யாரையுமே பெருசாக நம்ப முடியலையே, பார்த்தா ஒரு மாதிரி பேசுகிறாங்க, பார்க்கலன்னா வேறு மாதிரி பேசுகிறாங்க, ஏன் இப்படி மாறு வேஷம் போடுறாங்கன்னு சிலரை நினச்சி நீங்கள் சங்கடப்படுவீங்க. உங்களுடைய ராசியை நேரடியாக சனி பகவான் பார்க்குறார். அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலும் கொஞ்சம் நிதானமாக இருங்க. முன்கோபத்தையும் தவிர்த்துட்டிங்கன்னா நலமாக இருக்கும். ஞாபக மறதியால் விலை உயர்ந்த பொருட்களை இழந்துடாதீங்க. சாதாரண விஷயமா இருக்கும், அதுக்கெல்லாம் ஒரு குடுமி இப்படி சண்டையா, அதெல்லாம் தவிர்த்துறது ரொம்ப நல்லதுங்க. சில நேரங்களில் மறப்போம் மன்னிப்போம்னு இருந்துறதும் நல்லது தாங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. அதிக லாபம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். பங்குதாரர்கள், அதாவது கூட்டு தொழில் செய்கிறவங்க மட்டும் கவனமாக இருக்கணும். சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வரும். உத்தியோகத்தில் உங்களுக்கு நிம்மதி உண்டுங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டுங்க. பிள்ளைகளாலும் சந்தோஷம் உண்டுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு செலவுகள் இருக்குது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, உலகில் பல கோடி தெய்வங்கள் இருக்கலாம். ஆனால் உலகிலே மனிதன் பயந்து வாழ வேண்டிய மிகப்பெரிய தெய்வம் அவனுடைய மனசாட்சி தான். ஆமாங்க, அதனால தாங்க மனசாட்சி என்ன சொல்லுதோ அதை நீங்கள் மறுதலிக்க மாட்டீங்க. மனசு சொல்கிறத நம்ம கேட்டு நடப்போம். ஏன்னா எல்லா சாட்சியை விட மனசாட்சி தான் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத புரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்போதும் தன்னுடைய மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. தனஸ்தானத்தில் இன்னைக்கு சந்திரன் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் பணவரவு உண்டு. வார்த்தையால் இன்னைக்கு வாழ்க்கை சிறப்படையும். ஆமாங்க, இங்கிதமான பேச்சால் இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க.
கோபப்பட்டு என்ன ஆக போகுது? ஒன்றுமே ஆக மாட்டேங்குது, உடம்பு தான் கெட்டு போகுது. ஆனால் நாம் யார்கிட்ட கோபப்படுறோமோ அவங்க அதை ஈஸியாக எடுத்துகிட்டு போயிடுறாங்க. ஆனால் நமக்கு தான் உடம்பு கெட்டு போகுது அப்படிங்கிறத தெரிந்து வைத்து கொண்டு சில முக்கியமான விஷயங்கள், ஒரு சீரியஸான விஷயத்தை கூட சிரிச்சுக்கிட்டே சொல்லிட்டு போயிடலாம் அப்படிங்கிற முடிவுக்கு இன்றைய தினம் நீங்கள் வருவீங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் அந்யோன்யம் அதிகரிக்கும். எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் உண்டு, சந்தோஷமும் உண்டுங்க. வெளிவட்டாரத்திலேயும் உங்களுடைய புகழ் இன்னைக்கு அதிகரிக்குங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக பலம் சேர்க்கிற வகையில் உங்கள் யோகாதிபதி சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறாரு. பாக்யாதிபதி சுக்கிரன் பாக்கியத்திலேயே உட்கார்ந்துருக்கிறதுனால எல்லா வகையிலும் இன்னைக்கு பணவரவு உண்டு, செல்வாக்கு உண்டு. விலை உயர்ந்த பொருட்களும் இன்னைக்கு நீங்கள் வாங்குவீங்க. நெருங்கிய நண்பர்கள் உறவினர்களும் தேடி வந்து பேசுவாங்க. கணவன் மனைவிக்குள் நெருக்கம் உண்டு, பிள்ளைகளாலும் சந்தோஷம் உண்டுங்க. ராசிநாதன் புதன் 8ஆம் இடத்துல மறைஞ்சு கிடக்கிறதுனால ஏதோ ஒன்று மனசை போட்டு கொஞ்சம் தொந்தரவு பண்ணுற மாதிரி இருக்குதே அப்படிங்கிற மாதிரி சில நேரங்களில் தோணும். ஆனால் எதுவும் பாதிப்பு இல்லை, நிம்மதியாகவே நீங்கள் இருக்கலாம். வியாபாரத்தில் கூட இன்றைக்கி உங்களுக்கு லாபம் இருக்குதுங்க. உத்தியோக வகையிலையும் செல்வாக்கு அதிகரிக்குங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் சுமார் தான், எல்லாமே தள்ளி போகுதே அப்படின்னு ஒரு ஆதங்கம் இருந்தாலும் சீக்கிரம் நடக்க போகுது அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, சோதனை காலத்தில் பொறுமையாக இருங்கள். மேகங்கள் மூடிக்கொண்டால் சூரியனால் கூட பிரகாசிக்க முடியாது, மனிதர்கள் எம்மாத்திரம். ஆமாங்க, அதனால தாங்க கஷ்டம் வரும் நேரத்தில் நீங்கள் ரொம்ப அப்படியே போய் கலங்கி போய் நிற்க மாட்டீங்க. கொஞ்சம் தைரியமாக தான் இருப்பீங்க, கொஞ்சம் பொறுமையாகவும் இருப்பீங்க. பார்த்துக்கலாம், நம்மால் எல்லாத்தையும் சமாளிக்க முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கையோடு பொறுமையாக இருந்து சவால்களை எதிர்கொண்டு ஜெயிக்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்குதுங்க. ராசிக்குள்ளார சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால நிதானமாக இருக்கணுங்க. சுவாதி நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்கிறதுனால சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சலும் ஏமாற்றங்களும் இருக்கும். வீண் விவாதங்களையும் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லதுங்க. சுவாதி நட்சத்திரக்காரர்கள் சாப்பாட்டு விஷயத்திலையும் கவனமாக இருங்க. சாப்பாட்டில் அதிக உப்பு காரம்லாம் இன்றைக்கி சேர்த்துக்க வேண்டாங்க. முடிஞ்ச வரைக்கும் வெளி உணவுகளையும் தவிர்க்க பாருங்கள். மற்றபடி சித்திரை நட்சத்திரக்காரங்க நேற்று ரொம்ப கோவப்பட்டீங்க. ஆனால் இன்றைய தினத்தில் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலும் வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கும் எதிர்பார்த்ததெல்லாமே சீக்கிரமாக நடக்குங்க. ஆனால் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்கும். வியாபாரமாக இருந்தாலும் உத்தியோகமாக இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க, அவசரப்படாதீங்க. அதே மாதிரி குடும்பத்திலேயும் கணவன் மனைவிக்குள் அனுசரித்து போகிறது ரொம்ப நல்லதுங்க. இன்றைய தினம் சகோதர வகையிலையும் சின்ன சின்ன செலவுகள் எல்லாமே இருக்குங்க. இன்றைய தினத்தில் வண்டி வாகனத்தையும் நீங்கள் பார்த்து பயன்படுத்துறது நல்லது. அதே போல் அடுத்தவங்க யாராவது உங்களை குறை சொன்னாலோ விமர்சித்து பேசினாலோ ஆத்திரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதீங்க. கொஞ்சம் அமைதியாக இருந்துட்டாலே இன்றைக்கி நலமாக இருக்குங்க. உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணியாதிபதி சனி பகவான் வலுத்து உட்கார்ந்துருக்கிறதுனால பெரியவங்க ஆசீர்வாதம் கிடைக்கும். புகழ்பெற்ற கோவிலுக்கும் போய் வருவீங்க, பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றுவீங்க. கணவன் மனைவிக்குள் விவாதங்கள் வந்தாலும் அதையும் தாண்டி அன்பு பாசம் அதிகரிக்குங்க. ராசிக்குள் இன்றைய தினம் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு தேன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே பொறுமை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, பாரமாக இருப்பதை விட தூரமாக இருப்பதே மேல். ஆமாங்க, கூடவே இருந்து நாம் அடுத்தவங்களுக்கு ஒரு சுமையாக இருக்கிறதெல்லாம் வேண்டாம். நாம் தனிப்பட்ட வகையில் கொஞ்சம் விலகி போய் நம்ம வாழ்க்கையை பார்த்துக்கலாம் அப்படின்னு எங்கும் எப்பொழுதும் யாருக்கும் சுமையாக இல்லாமல்
தனித்து நின்று தனி ஒருவராக இருந்து பெரிய காரியங்களை எல்லாம் சாதித்து காட்டக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. சுப செலவுகள் இன்றைக்கி ஒரு பக்கம் இருக்குங்க. மிக்சி கிரைண்டர் மாற்றணும்னு நினச்சிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் இன்றைக்கி மாற்றுவீங்க. அது மாதிரி சமையலறை சாதனங்கள் புதுசு வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த மொபைல் ஃபோனில் டவரும் சரியாக கிடைக்க மாட்டேங்குது, அதே மாதிரி அடுத்தவங்க பேசுகிறதும் சரியாக கேட்க மாட்டேங்குது அப்படின்னு இதை மாற்றணும்னு நினச்சிட்டு இருப்பீங்க. இன்றைக்கி புதுசாக மொபைல் ஃபோன் வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் உண்டு. ஆனால் அதே நேரத்தில் 4ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார் இல்லைங்களா, நடுநடுவில் இந்த பழசெல்லாம் பேசுவாங்க, அப்படியே எடுத்து சொல்லுவாங்க. அதை பார்த்துட்டு உடனே நீங்கள் டென்ஷன் ஆகிடக்கூடாதுங்க. உங்களுடைய ராசிநாதன் ஆகிய செவ்வாய் சற்றே பலவீனமாக தாங்க இருக்கிறாரு. ஏன்னா ராகோட சேர்ந்து இருக்கிறார் இல்லைங்களா. அப்படி இருக்கிறதுனால உடம்பு என்னமோ படுத்திக்கிட்டே இருக்குது. எப்போ தான் எல்லாம் சரியாகும்னு தெரியல, எப்போ தான் நான் நல்லா இருக்கேன்னு சொல்லணும்னு தெரியல, அப்படிங்கிற மாதிரியான ஆதங்கம் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. உங்கள் ராசியை 3 கிரகங்கள் நேருக்கு நேராக பார்க்குறாங்க. குரு பகவானுடன் சூரியனும் சுக்கிரனும் சேர்ந்து பார்க்குறாங்க. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லது நடக்கும், வெற்றி உண்டு, நட்பு வட்டம் பெருசாகும், வியாபாரத்திலேயும் உங்களுக்கு அதிக லாபம் எல்லாமே இன்றைக்கி இருக்குது. பங்குதாரர்களால் இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. உத்தியோகத்திலேயும் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். உத்தியோக வகையில் இருந்து வந்த நெருக்கடிகள் எல்லாமே உங்களுக்கு விலக ஆரம்பிக்குங்க. பிள்ளைகளாலும் நிம்மதி உண்டுங்க. அதே போல் விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கும் அமோகமாக இருக்குது. ஆனால் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சின்னதாக செலவுகள் அதிகரிக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, இருப்பதோ கையளவு இதயம், ஆனால் வருவதோ கடலளவு காயம். ஆமாங்க, இந்த சின்ன இதயத்துக்குள்ளார எவ்வளவுதான் சோகத்தை தேக்கி வைக்கிறது. அதெல்லாம் வேண்டாம், சோகமெல்லாம் எதுவுமே தேவையில்லை. எதுவாக இருந்தாலும் அப்பப்போ அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு இதயத்தை சுத்திகரித்து வைத்து கொண்டு அந்த இதயத்திலே நல்ல எண்ணங்களை அடைத்து வைத்திருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. லாபஸ்தானத்தில் இன்றைக்கி சந்திரன் இருக்கிறதுனால தொட்டது துலங்கும், எதிர்பார்த்தது நடக்கும், பணவரவு உண்டு, விலை உயர்ந்த பொருட்களும் வாங்குவீங்க, செல்வாக்கு அதிகரிக்குங்க. அதே மாதிரி வெளிவட்டாரத்திலேயும் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் விஐபிகள் அறிமுகமாகுவாங்க. பொது நிகழ்ச்சி, சுப நிகழ்ச்சி எதுவாக இருந்தாலும் அதில் உங்களுக்கு முதல் மரியாதை கிடைக்குங்க. அதிக நண்பர்களும் தேடி வருவாங்க, பழைய நண்பர்களும் இன்னைக்கு தேடி வருவாங்க. வெளிவட்டாரத்திலையும் நல்ல பேர் கிடைக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. ஏன்னா உங்கள் ராசிக்கு லாபஸ்தானாதிபதி வலுத்து உட்கார்ந்துருக்கிறார், ஆட்சியாக தான் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் வியாபாரத்தில் லாபம் உண்டு. வெளிமாநில தொழிலாளர்களை நீங்கள் வேலைக்கு வச்சுருந்தீங்கன்னா அவங்கள்ட்ட மட்டும் கவனமாக இருக்கணும். ஏன்னா லாபாதிபதி 6ஆம் இடத்துல இருக்கிறனால கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. மற்றபடி எல்லா வகையிலும் வெற்றி உண்டு. உத்தியோகத்திலேயும் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குங்க. ஆனாலும் 6ஆம் இடத்துல குரு பகவானுடன் சூரியனும் சுக்கிரனும் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறதுனால யாரையும் அதிகளவு நம்ப வேண்டாங்க. அதே மாதிரி சிலர்லாம் இதில் போட்டால் அவ்வளோ வரும், அதில் போட்டால் இவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்பி பணத்தை எதுலேயும் முதலீடு போட வேண்டாம். அரசு அங்கீகாரம் இல்லாத நிறுவனங்களில் எதுலேயுமே தலையிட வேண்டாங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுமாராக இருக்குது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, வேஷம் இல்லாத அன்புக்குத்தான் வலியும் வேதனையும் சற்று அதிகமாகவே தெரியும். ஆமாங்க,
வேஷம் போட தெரியலைங்க உங்களுக்கு. எதுவாக இருந்தாலும் பளிச்சுன்னு பேசிடுறீங்க. மனசுக்குள்ளாரையும் எதையும் வச்சுக்க தெரிய மாட்டேங்குது. அப்படியே வச்சுட்டு இருந்தாலும் அடுத்தது யாராவது கிடைச்சாங்கன்னா மொத்தமாக எல்லா கதையும் சொல்லி முடிச்சிடுறீங்க. அதெல்லாம் தாங்க சில நேரங்களில் நீங்கள் கொஞ்சம் தனிமையில் உட்கார்ந்து சிந்திக்க வேண்டியதாக இருக்குதுங்க. எங்கும் எப்பொழுதும் என்ன தோன்றுகிறதோ அதை ஒளிவு மறைவு இல்லாமல் அடுத்தவர்களிடம் பகிர்ந்து கொள்ளக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. 5ஆம் இடத்துல 3 கிரகங்கள் உட்கார்ந்துருக்குறாங்க. அதனால் ரொம்ப வருஷமாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க வாய்ப்பு இருக்குதுங்க. அதே மாதிரி உங்களுடைய பிள்ளைகளுக்கு வெளிமாநிலம் வெளிநாட்டில் வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு சிலர் வெளிநாடு போய் படிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு நல்லது நடக்கும். 4ஆம் இடத்துல புதன் உட்கார்ந்து இருக்கிறதுனால திடீர் பண வரவு உண்டு. கொடுத்து ஏமாந்து போன தொகை கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. செல்வாக்கு உங்களுக்கு அதிகரிக்குங்க. தாயாருடைய ஆரோக்கியத்திலிருந்து வந்த பாதிப்புகள் சரியாகி அவங்க ரொம்ப சுறுசுறுப்பாக கிடுகிடுன்னு வேலையை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க. சகோதர வகையில் செலவு கூடிக்கிட்டு தான் போகுது. ஆனால் பாசத்தை பார்க்கும் பொழுது செலவெல்லாம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அனுசரித்து கொண்டு போயிட்டு தாங்க இருக்கீங்க. அந்த இடத்த கொடுத்துடலான்னு நினச்சிட்டு இருக்கீங்க. அது நீங்கள் எதிர்பார்க்குற விலைக்கு வர்றதுக்கான சூழல்கள் இருக்குதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி லாபம் உண்டு. எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷம் உண்டுங்க. உத்தியோகத்தில் சின்ன சின்னதாக இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள் அதெல்லாம் கூட சரியாகுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி பாதையில் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. இன்றைய தினம் எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, உன்னை செதுக்கிக் கொள்ள பெரிய உளி ஒன்றும் தேவையில்லை. சிலரது அவமானங்களும் சிலரது துரோகங்களுமே போதும். ஆமாங்க, ஆரம்பத்தில் ரொம்ப அப்பாவியாக இருந்து நீங்கள் அடிபட்டு ஏமாந்ததெல்லாம் உண்டுங்க. இப்பெல்லாம் ரொம்ப ரொம்ப தெளிவாயிட்டீங்க. எதுக்காக வராங்க, என்ன எதிர்பார்ப்போடு வராங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்போதும் தன்னால் முடிந்த உதவிகளை செய்து கொண்டு அதே நேரத்தில் அடுத்தவங்கள்ட்ட இனிமேல் ஏமாந்துடக்கூடாதுங்கிறதுல தெளிவாக இருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கும். எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. ஆனால் அதே நேரத்தில் ராசிக்குள்ளார இருக்கிற சனி பகவானும் 2ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிற செவ்வாயும் ராகுவும் உங்களை போட்டு பாடாப்படுத்தின்னு இருக்காங்க. அதனால் அடுத்தவங்கள்ட்ட பேசும்போது கொஞ்சம் கோபப்படாமல் பேசுகிறது ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி வியாபார விஷயமாக இருந்தாலும் அவசர முடிவுகள் எடுக்காதீங்க. இவ்வளோ போட்டால் அவ்வளோ வரும், இந்த சீசனுக்கு அது நல்லா ஓடும் அப்படின்னு புதுசாக ஏதாவது சொன்னாங்கன்னா அதை நம்பாதீங்க. ஏன்னா அது உங்களுக்கு அனுபவப்பட்டதாக இருக்கணும். அனுபவப்பட்ட ஃபீல்டில் இறங்கி பண்ணும்போது தான் அதில் நீங்கள் ஜெயிச்சு காட்ட முடியுங்க. இன்றைய தினம் சுக்கிரன் வலுவாக உட்கார்ந்துருக்கார். உங்களுக்கு அவர் தான் முக்கியமான கிரகம், கீ பிளானட். அவர் ஸ்ட்ராங்காக உட்கார்ந்துருக்கார். சொந்த வீட்டில் உட்காந்துட்டார். அப்படி இருக்கிறதுனால வீடு தொழில் அதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். புது வியாபாரம் அமையறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. வீடு மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வண்டி வாகனமும் புதுசு நீங்கள் வாங்குவீங்க. எல்லாருமே பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கு வாழ்க்கை தரம் ஒருபடி உயருங்க. அதே மாதிரி வியாபாரமும் இன்னைக்கு விறுவிறுப்பாக இருக்கும். உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு நல்ல பேர் எல்லாமே கிடைக்குங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரோக்கியத்தில் அக்கறை தேவைப்படுது. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீனராசிக்காரர்களே, தலையில் அதிக பாரம் வைத்து நடப்பவர்களை விட மனதில் அதிக பாரம் வைத்து கொண்டு நடப்பவர்களே இங்கு அதிகம். ஆமாங்க, நீங்கள் கூட அப்படித்தாங்க. மனசுக்குள்ளார ஏகப்பட்ட கவலைகள், ஏகப்பட்ட ஏக்கங்கள், இவற்றையெல்லாம் சுமந்து கொண்டு தாங்க இருக்கீங்க.
அது எல்லாவற்றையும் சுமந்து கொண்டிருந்தாலும் வெளியில் எதுவும் தெரியாதது போல காட்டிக்கொண்டு எனக்கு என்ன, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கொண்டு எங்கும் எப்போதும் நடைபோட்டு கொண்டிருப்பவர்கள், முகத்திலே சோகத்தை காட்டிக்கொள்ளாமல் மகிழ்ச்சியாக இருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் முன்ன பின்ன தாங்க இருக்குது. ஏன்னா சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால இன்றைக்கி கொஞ்சம் நிதானமாக தாங்க இருக்கணும். யார் வம்புக்கும் போக வேணாம் அப்படிங்கிற முடிவுக்கு இன்றைக்கி வந்துடுறது நல்லது. அப்படி இருந்தாலும் கூட ஏதாவது ஒரு வம்பு தும்பு கொஞ்சம் தேடி தான் வரும். அப்படியே அமைதியாக இருந்துடலாம் அப்படின்னு பார்த்தாலும் கூட கொம்பு சீவி கொஞ்சம் ஓட விடுவாங்க. அதனால் நிதானமாக இருந்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. உங்ககிட்டயே பேசி உங்கள் வாயிலேயே சில வார்த்தைகளை வாங்கி நீங்கள் தானே சொன்னீங்க இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறவங்களும் இன்றைக்கி வருவாங்க. கொஞ்சம் பொறுமையாக இருந்துட்டால் போதும். சந்திராஷ்டமம் அப்படின்னாலே நம்மளை டென்ஷன் ஆகிறதுக்குனே சிலர்லாம் கிளம்பி வருவாங்க. நேரில் வரலன்னாலும் ஃபோனில் ஏதாவது கேள்வி கேட்டு குடைஞ்சின்னு இருப்பாங்க. கணவன் மனைவிக்குள்ளார தான் இன்றைக்கி நிதானமாக இருக்கணும். ஏன்னா சண்டை சச்சரவு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எல்லா வகையிலுமே கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறதும் நல்லதுங்க. அதே மாதிரி சகோதரங்களுக்குள்ளும் சின்ன சின்னதாக நீயா நானாங்கிற போட்டி வர வாய்ப்பு இருக்குது. பிள்ளைகள் இன்றைக்கி ரொம்ப பாசமாக நடந்துப்பாங்க. எல்லா வகையிலும் புரிஞ்சு நடந்துப்பாங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக 3 கிரகங்கள் 3ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்காங்க. அப்படி இருக்கிறதுனால தொட்ட காரியங்கள் எல்லாமே துலங்கும். எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நடக்கும். பணவரவும் திருப்திகரமாக இருக்கும். ஆனாலும் சந்திராஷ்டமம் இருக்குது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்கிறதுனால ரேவதி நட்சத்திரக்காரர்கள் தான் நிதானமாக இருக்கணும். பூரட்டாதி உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சுப பலன்கள் உண்டுங்க. அதனால் இன்றைய தினம் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலிருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு மறவாமல் இன்றைய தினத்தில் உலர் திராட்சை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.